மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நெல்லை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சுப்பிரமணியன், சங்கர் நகர் மற்றும் நாராயணமால்புரம் பேரூராட்சி பகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்போது திமுக அரசின் திட்டங்கள் குறித்து மக்களிடம் பேசும்போது, திமுக அரசு இந்த முறையும் வெற்றி பெற்று வரும். அப்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதவியேற்று உடனே முதல் கையெழுத்தாக பெண்களுக்கான உரிமை தொகை 1000 2000 உயர்த்துகிறார். இல்லத்தரசிகள் விரும்பும் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் 8000 ரூபாய் பரிசு கூப்பன் ஒன்றையும் வழங்குகிறார். 5ஆம் வகுப்பு வரை இருந்த காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு வழங்குகிறார். இதுபோன்ற எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்த உள்ள திமுக அரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என பரப்புரையில் கேட்டுக்கொண்டார். வரக்கூடிய 23ஆம் தேதி நீங்க அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அனைவரும் உதயசூரன் சின்னத்துல வாக்களிக்க வேண்டும். நீங்க அதனால ஒற்றுமையாக இருந்து நாங்க எப்பவுமே உங்களோட இருப்போம், நீங்க எங்களோட இருங்க. கண்டிப்பான முறையில என்னென்ன தேவையோ அதை நாங்க பண்ணுவோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.